Hi friends, welcome to Samria channel, Hindi Big Boss 18, episode number 94. எபிசோட எக்ஸ்பிளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் தான். ஸ்ருதிகா எப்படி நாமினேஷனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஷில்பா விவியன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் செஞ்ச விஷயங்கள் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எந்த ஒரு தருணத்திலையும் உனக்காக நீ நிற்கவே மாட்டேங்கிற அப்படின்ற விஷயங்களை ஷில்பா விவியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பிக் பாஸ் உள்ள போந்து இது என்ன புது நரேட்டிவ் விவியன் மேலே செட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் ஷில்பா. நான் நரேட்டிவ்லாம் செட் பண்ணல பிக் பாஸ், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்றாரு. நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன், அது பிக் பாஸ் ஸ்டோரி. இதுல வந்து டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இதெல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இப்போ வீட்டுல பார்த்தா 3 குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் அவினாஷ், ஈஷா அண்ட் விவியன். இவங்க 3 பேர் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இவங்களோட பாண்ட் உடையறதுக்காக ஒரு கேரக்டர் வெளியில இருந்து வந்தாங்க. இருந்தாலும் அந்த பாண்டை உடைக்க முடியலன்னு அந்த கேரக்டர் யாரு சொல்றாருன்னா விவியனோட வைஃபை சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் உடையல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ செகண்ட் குரூப்ல ஒரு மேல் கேரக்டர் அண்ட் 2 ஃபீமேல் கேரக்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே கரண் கிட்ட கேட்டோன்னே யாருன்னு கரண் சொல்றாரு ஷில்பா அண்ட் சும் நானு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் பிக் பாஸ் சொல்றாரு ஸ்ருதிகா எப்பவுமே அவங்கள எந்த குரூப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற ஆள் தான், ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த குரூப் மேலன்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் யார் மேலேயும் கிடையாது, சும் மேலேயும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாதுன்னு சொல்லவும் பிக் பாஸ் சொல்றாரு எப்பவுமே ஸ்ருதிகா குரூப் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குரூப்ல இருந்து ஸ்ருதிகாக்கு எப்பவுமே சப்போர்ட் அண்ட் அவங்கள டாலரேட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஸ்ருதிகா சொல்றாங்க நான் சப்போர்ட் எதிர்பார்த்தது இல்லையேன்னு. அப்போ பிக் பாஸ் கரண் கிட்ட கேட்கிறாரு என்ன கரண் ஸ்ருதிகா சப்போர்ட் எதிர்பார்த்தது இல்லையாமே அப்படின்ற மாதிரி கேட்கவும் கரண் மண்டைய ஆட்டிட்டு இருக்காரு. ஸ்ருதிகா சொல்றாங்க நான் எப்போ சப்போர்ட் எதிர்பார்த்தவங்க கிட்ட இருந்து சொல்லுங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ன்னு கேட்கறாங்க. அதுக்கு கரணும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியாம நீ வாய் மூடி ஸ்ருதிகான்னு சொல்றாரு. இல்ல நீ சொல்லு ஏதாவது இன்ஸ்டன்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு வருண் தவார் வந்தப்போ நீ சோகமா படுத்திருந்த, அப்போ நான் உன்னை கூட்டிட்டு வந்து காட்டினேன்ல அது ஒரு சப்போர்ட் தானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிக் பாஸ் நான் அந்த சப்போர்ட்டை பத்தி சொல்லல, எமோஷனல் சப்போர்ட்டை பத்தி சொல்றேன்றாரு. ஆக்சுவலா இவர் எந்த இன்ஸ்டன்ஸை பத்தி பேசுறாருன்னா ஸ்ருதிகா ஒரு தடவை அழுதுட்டு ஷில்பா மேம் எனக்கு கிண்டல் பண்றாங்க, நீங்க யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களான்னு கரணியும் சும்மியும் பார்த்து கேட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. ஸ்ருதிகா ரொம்ப கிளியரா சண்டைக்கு அப்புறம் நீ எங்க என்ன சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படியோ பிக் பாஸ்க்கு ஸ்ருதிகாவை நாமினேட் பண்ணணும், கரண், விவியன், ஈஷா நாமினேட் ஆகக்கூடாது. இதுக்காக ஸ்ருதிகாவை தனி குரூப்பா பிரிக்கிறாரு. இதனால ஸ்ருதிகா இண்டிவிஜுவல் பிளேயர் சொல்லி ரஜத் சாஹத்தோட கோத்து விடுறாரு. சரி இப்போ டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு டைம் மிஷின் இருக்கு. அதுல இந்த மாதிரி நீங்க குரூப்பா போய் உட்காரணும். 13 மினிட்ஸ் கவுண்ட் பண்ணணும். பின்னாடி உட்கார்ந்துருக்கிற 2 பேர் காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிருப்பாங்க, அவங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் சீட்ல இருக்கவங்க தான் கவுண்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ரண்ட் சீட்ல இருக்கிறவங்க நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க மத்தவங்க பேசி. சோ அதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டே அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிக் பாஸ். மெயின் ரூல் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கவங்க கவுண்ட் பண்ணக்கூடாது அண்ட் பின்னாடி இருக்கவங்க ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் சீட்ல இருக்கிறவங்க தான் கவுண்ட் பண்ணணும். அண்ட் அவங்கள வந்து மத்தவங்க டிஸ்ட்ராக்டும் பண்ணுவாங்க, இருந்தாலும் அந்த கவுண்டிங் விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 13 மினிட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். இதுதான் வந்து டாஸ்க். இப்போ ரஜத் கேம் பிளான் பண்றாரு ஸ்ருதிகா சாஹத்தோட சேர்ந்து. நான் வந்து கவுண்டிங்கை பாத்துக்கிறேன், நீங்க கவுண்ட் பண்ணவே வேணாம், நான் மட்டும் கவுண்டிங்கை பாத்துக்கிறேன், நீங்க சும்மா உட்காருங்க, நான் எப்போ காஃப் பண்றேனோ அப்போ முடிஞ்சிருச்சுன்னு அப்போ ஸ்டாப் காட்டிருங்கன்னு சொல்றாரு. அப்போ பிக் பாஸ் திரும்பவும் சொல்றாரு நான் கிளியரா ரூல்ஸை சொல்றேன், ரூல்ஸ் வந்து இப்படிதான் பின்னாடி இருக்கிறவங்க கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதிகாவும் சொல்றாங்க ஹெட்போன்ஸ் மாட்டி இருக்கவங்க கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் குரூப்பா பாத்தீங்கன்னா ஈஷா, விவியன் அவங்க கேங்க தான் அனுப்புறாங்க. ஸோ ஈஷா, விவியன் உள்ள போய் உட்கார்ந்த உடனே அவங்க ரொம்ப அழகா கவுண்ட் பண்றாங்க. கரண் அண்ட் சும்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம கரெக்டா கவுண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. டீம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா டீம் ரஜத், சாஹத் அண்ட் ஸ்ருதிகா உள்ள போறாங்க. கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போன உடனே ரஜத் சொல்லிடுறாரு நான் காஃப் பண்றது தான் சிக்னல்ன்ற மாதிரி ஆக்ஷன்ல காமிச்சிடுறாரு. ஸோ இவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 13 மினிட்ஸ் முடியும் போது ரஜத் காஃப் பண்ணிடுறாரு. அண்ட் அப்போ அவர் பின்னாடி ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு உட்காந்துருக்காரு. சாஹத் தான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காங்க. ஸோ இவர் காஃப் சிக்னலை கேட்டுட்டு சாஹத் டக்குன்னு நினைச்சு ஸ்டாப் போர்ட் காமிச்சிட்டாங்க. இதனால பிக் பாஸ் இவங்க டீமை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா பின்னாடி இருக்கவங்க சொல்லி கொடுக்க கூடாது, ஆனா ரஜத் வந்து பின்னாடி இருந்து சிக்னல் காமிச்சிட்டாரு. அதனால இவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அண்ட் நாமினேட்டும் ஆயிட்டாங்க. கரண் டீம் விளையாடாமலே நெக்ஸ்ட் வீக்குக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜத் இது தெரியாம பண்ண மாதிரி எனக்கு தோணல. அவ்வளோ பிரெயின்லெஸ் பர்சன் கிடையாது ரஜத், கொஞ்சம் புத்திசாலி தான். ஸோ தெரிஞ்சே தான் இந்த விஷயத்த பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே விஷயத்த சொல்லி தான் அவினாஷும் விவியனும் ரஜத்தை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேணும்ட்டே தான் பண்ணிருக்க, அவங்க 2 பேர் நாமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நீ இந்த விஷயத்த பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரஜத் நோ அப்படிலாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மற்ற குரூப்லாம் நாமினேட் ஆகலன்னு சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காங்க. சும்மா மட்டும் லைட்டா சொல்றாங்க ஸ்ருதிகா நாமினேட் ஆயிட்டாலேன்ட்டு. ஆனா கரண்க்கும் ஷில்பாக்கும் அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரியே தெரியல. இப்போ ஷில்பாவை பிக் பாஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. விவியன் கிட்ட போகும்பொழுது அவங்களுக்கு பேச்சே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி.
அது மட்டும் இல்லாம விவியனோட வைஃப் வந்தப்போ ஸ்பெஷலா உப்புமாலாம் செஞ்சு கொடுத்தாங்களாம் அப்படின்னு கரண் கிட்ட சொல்லவும், கரண் வந்து என் சிஸ்டருக்கு நீங்க செய்யலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. பிக் பாஸ் இன்னும் கொளுத்தி போடுறாரு. வீக்கெண்ட் கவர் முடிஞ்ச அடுத்த செகண்ட் ஷில்பா போயிட்டு விவியன் கிட்ட சாரி கேட்டுட்டாங்க, நீ அதை பத்தி கேட்டியான்ற மாதிரி கரண் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சோ கரணும் எனக்கு ஒரு சூப்பரான டாபிக் கிடைச்சிருச்சுன்னு ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ரஜத் சொல்லிட்டு இருக்காரு, இப்ப என்ன பிளேம் பண்ணி என்ன புண்ணியம், நான் டாஸ்க் ஆட ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க எனக்கு சொல்லிருக்கணும் இதான் ரூல்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதிகா சொல்றாரு, நான் சொல்லலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ரஜத் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திரும்பவும் சாத் ஸ்ருதிகாவை கூட்டிட்டு வந்து தனியா உட்கார வச்சு, சாரி ஸ்ருதிகா, என்னால் நீங்க நாமினேஷனுக்கு வந்துட்டீங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வேணும்ட்டே செய்யல, எனக்கு மறந்துருச்சு நிஜமாவே கவுண்டிங்னு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்ருதிகா இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க சாகத்தை. இப்ப கரண் ஷில்பா உட்கார வச்சுட்டு, நீங்க எதுக்கு விவியன் கிட்ட போய் சாரி சாரின்னு கேட்டுட்டே இருக்கீங்க, நீங்க 50 டேஸ் சொன்னது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கவும், ஷில்பா சொல்றாங்க, நான் 50 டேஸ்க்கு சாரி கேட்கல, நான் வந்து என்னோட ஆக்ஷன் அவரை ஹர்ட் பண்ணிடுச்சுன்றதுக்காக தான் நான் சாரி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கரண் அப்ப இந்த 50 டேஸ்க்கு சாரி இல்ல, அப்ப வாங்க விவியன் கிட்ட போய் சொல்லலாம், இந்த 50 டேஸ் விஷயம் அப்படியே தான் இருக்கு, நான் சாரி கேட்டது என்னோட ஆக்ஷனுக்காக மட்டும்தான் அப்படின்னு நீங்க வந்து அங்க விவியன் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லவும், ஷில்பா வந்து சொல்வேனே வா அப்படின்னு சொல்லி வராங்க அவங்களும். சோ விவியன் கிட்ட போய் கரண் ஷில்பாவை சொல்ல வைக்கிறாரு. ஷில்பா சொல்றாங்க, 50 டேஸ்க்கு நான் வந்து வருத்தப்படல, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு தான் சாரி கேட்டேன், மற்றபடி 50 டேஸ் வந்து இன்னும் ஸ்டில் ரிமைன்ஸ் தான், நான் வந்து கரண் சைடு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, என்ன ஹர்ட் பண்ணதே அந்த 50 டேஸ் விஷயம் தான், அதுக்கே நீங்க சாரி கேட்காதப்போ உங்க சாரியும் எனக்கு வேணாம், உங்க பையனையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு விவியன். உடனே அதுக்கு ஷில்பா ஓகே சொல்லிட்டு கரணோட கை கோத்துட்டு போயிடுறாங்க. இங்கே இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கரண் அதை இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக்குறாரு. இப்போ சில கிரிஞ்ச் காட்சிகளை பார்த்துட்டு வருவோம். அவினாஷ் ஈஷா கேண்டில் லைட் டின்னரை பார்க்கலாம். டின்னர் இல்ல, கேண்டில் லைட் டீ குடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிங்கை எடுத்து வச்சுட்டு, இந்த ரிங்கை நான் உன் கையில மாட்டி விடணுமான்னு ஈஷா கேட்க, அவினாஷ் மாட்டி விடுன்னு சொல்ல, இந்த மாதிரியான கிரிஞ்ச் காட்சிகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் ரஜத் ஸ்ருதிகா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம 3 பேரும் இந்த நாமினேஷன்ல மாட்டிக்க கூடாதுன்னு நீங்க இந்த சோஃபால உட்காந்து சொன்னீங்க, ஆனா அந்த வார்த்தையை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ரஜத் அழுறாரு. ஸ்ருதிகா கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து கரண் சத்தம் போட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த கொரட்டைக்கு ஏத்த மாதிரி அவினாஷும் ஈஷாவும் இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ரஜத் சீக்கிரமா எழுந்து வந்து சாங் செலக்ட் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்காரு. கரணும் எழுந்து வராரு. கரண் கிட்ட ரஜத் சொல்றாரு, நான் நாமினேட் ஆயிருக்கேன், அதனால என் செலெக்ஷனுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், கரண் நீ எங்க போற, நீ அவங்க 2 பேரை தான் போக வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வேக்கப் சாங் ஆரம்பிக்குது. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ கரண் நேற்று நைட்டு விட்ட ஃபைட்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஷில்பா கூட ஃபைட்டை ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஏன் போய் விவியன் கிட்ட சாரி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உனக்கு ஜெலஸா இருக்கா, இந்த டாபிக் நிறுத்து அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கரண், நான் ஒரு வேலிடான கொஸ்டின் கேட்கிறேன், என்ன பேச விடாம ஸ்டாப் பண்றீங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கரண் ஷில்பா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்லி என்கிட்ட சேர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து விவியனை டைம் கார்டு ஆக்குனீங்க, அடுத்தது என்ன நாமினேட் பண்ணீங்க, அதுக்கப்புறமா சரி ஏதோ ஒரு மிஸ் கால்குலேஷன் நடந்துருச்சு பரவாயில்லன்னு சொன்ன பொழுது இனி வர 50 டேஸ் உனக்குன்னு சொன்னீங்க, ஆனா எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க, டாமினோஸ் டாஸ்க்கை தவிர வேற எந்த விஷயம் எனக்காக நின்னீங்க அப்படின்ற மாதிரி கரண் கேட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் நீங்க விவியனை ஒரு தடவை கூட நாமினேட் பண்ணலையே, அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு விவியன் கிட்ட போய் சாரி சாரி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்கு போய் சாரி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி அத்தனை சாரி அங்க போய் கேக்குறீங்கன்னா அப்ப என்னையும் தானே நீங்க ஹர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஷில்பா உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, உங்க சாரி வந்து எந்த விதத்துலயும் என்ன ஹீல் பண்ணாது, என்னை வந்து நீங்க டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்கிறீங்க அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே விஷயத்த தான் அவர் திரும்பவும் புலம்பிட்டு இருக்காரு. ஷில்பா ஒரு ஃப்ரெண்டா நினைச்சேன், அவங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த விவியன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் சாரி கேட்டுக்கிட்டே அவன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படின்னா என்ன டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்திருக்காங்க, சோ நான் அதை விட மாட்டேன். ஸ்ருதிகா நீயே சொல்லு, எனக்காவது விவியனை நாமினேட் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாரு. ஸ்ருதிகா இல்ல நாமினேட் பண்ணது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ருதிகா சொல்றாங்க, இந்த விஷயத்துல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மெதுவா பேசி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். கரண் வந்து நான் விவியன் மாதிரி கிடையாது, கண்டிப்பா வந்து ஷில்பா கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஷாஹதும் வெரி குட் கரண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகாவும் ஷில்பா கிட்ட போயிட்டு நீங்க கொஞ்ச நேரம் கரணோட உட்காந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, எப்பவுமே கரண் கரெக்டா பேசுவாருன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, எப்பவுமே கரெக்டாலாம் பேச மாட்டாரு, ஆனா இப்போ அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் சொல்லுவோம். சும்மா வந்துடுறாங்க, கரண் வந்து கரெக்டா தான் பேசுறாரு, நீங்க விவியன் வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் சாரி சாரி சொல்லிட்டு நிக்கிறீங்க, அவர் உங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு, இந்த விஷயம் கரண்ட்க்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப நல்லவர் மாதிரி அவினாஷ் கரண் கிட்ட வந்து கேட்கிறாரு. இது உங்க பர்சனல் மேட்டர்னு தெரியும், இருந்தாலும் நான் வந்து பேசலாமான்னு கேட்டுட்டு பேசுறாரு.
ஷில்பாக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறாரு. கரண் சொல்றாரு அந்த 50 டேஸ்க்கு எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, ஓ அப்ப அவங்க அதுக்காக சாரி கேட்கலையா விவியன் கிட்டன்னு. இல்ல அதுக்காக கேட்கல, ஏன்னா அது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவினாஷ் கேட்கிறாரு, தப்பே இல்லைன்னு அவங்க நினைக்கும் பொழுது எதுக்காக விவியன் கிட்ட வந்து சாரி கேட்கணும், இது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸால இருக்கு அப்படின்னு சொல்லவும் கரண் அதை தான் நானும் கேட்கிறேன் ஷில்பா கிட்ட, ஏன் இந்த மாதிரி டபுள் ஃபேஸ்டா இருக்கீங்கன்ட்டு. நீ விவியன் கிட்ட செய்யற மாதிரி தான் இப்ப ஷில்பாவும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் அவினாஷ் வந்து அந்த விஷயத்துக்குள்ள நீங்க வராதீங்க, நான் உங்க விஷயம் பத்தி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த அவினாஷ் திரும்பவும் விவியன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, எதுக்கு இதெல்லாம் ஒரு டாபிக்கா எடுத்து பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, கரனுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொண்டு வரணும், அதனால அவர் அது டாபிக்கா வச்சு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்போ கரண் ஷில்பாவை ஒரு ஸ்பாட்ல போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீங்க ஏன் விவியன் பின்னாடி சாரி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா நீங்க எனக்கு தான் சாரி சொல்லணும், 50 டேஸ் எனக்குன்னு கொடுத்தீங்க, ஆனா நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணல, நீங்க விவியனை நாமினேட் பண்ணல, விவியனை நாமினேட் பண்ணுவேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, ஆனா எங்க பண்ணீங்க, நாமினேஷனே முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே எங்க நாமினேட் பண்ணுவீங்க விவியனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சோ நீங்க எனக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு கரண் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஷில்பா, நீ இந்த மாதிரி என்ன ஸ்பாட்ல போட்டு ஒரு ட்ரஸ்ட் இல்லாம பேசினா எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியமே ட்ரஸ்ட் தான், நீ என்ன நம்பலன்னா எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தான் டிசைட் பண்ணும் உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ கரண் சொல்றாரு, இந்த நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிங்க, அப்போ உங்களுக்கே புரியும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு திரும்பவும் பேசலாம் இதை பத்தி அப்படின்னு கரண் சொல்றாரு. ஸோ இந்த விஷயம்லாம் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே ஷில்பா போயிட்டு ஓன அழுறாங்க. சும் போய் ஷில்பாவை தேத்திக்கிட்டு இருக்காங்க, அழாதீங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு. ஷில்பா அழுறதை பார்த்துட்டு மனசு தாங்காம விவியன் சும் கிட்டயும் ஸ்ருதிகா கிட்டயும் வந்து கேட்கிறாரு, என்ன ஆகுது, ஷில்பா மேம் அங்க படுத்துட்டு இருக்காங்களா, தூங்கிட்டு இருக்காங்களா, அழுதுட்டு இருக்காங்களான்ட்டு. சும்மா ஸ்ருதிகாவும் கிண்டல் பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கிட்டீங்கல்ல, அவங்க அழுதா என்ன தூங்கினா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு விவியன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்ப என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரியுது, நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு அவர் போயிடுறாரு. அதுக்கு அடுத்து சும் மாதுளம் பழம் உரிச்சு வச்சிருக்கேன், அவினாஷ் வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஈஷா வந்து எங்களெல்லாம் நீங்க கூப்பிட மாட்டீங்களா, அவினாஷை மட்டும் தான் கூப்பிடுவீங்களான்னு கேட்கவும் இது இவங்க எல்லாருமே ஒரு ஃபன்னி டோன்ல சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஸ்ருதிகா கரண் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே எபிசோட முடிச்சாங்க. மக்களே, பிக் பாஸ் எவ்வளவு தந்திரமா ஸ்ருதிகாவை நாமினேஷன்ல வர வச்சுட்டாரு. அண்ட் காரணம் வந்து டாபிக் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஷில்பாவை திரும்பவும் பிடிச்சி வதக்கிட்டு இருக்காரு. அடுத்த டார்கெட் வந்து அவருக்கு ஷில்பா தான் நினைக்கிறேன். ஷில்பா வச்சு கொஞ்ச நாளைக்கு இந்த சிம்பத்தி கார்டு பிளே பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் அவர் பண்ண போறாரு. அதிகமா இந்த வாரம் ஸ்ருதிகாக்கு கடைசி வாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க வெளியில வந்தாலும் அது சந்தோஷம் தான், ஏன்னா அவங்க உள்ள இருக்கிறத விட வெளியில வந்து ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே அவங்களை வெல்கம் பண்ண ரெடியா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Javima. Take care.